அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். தவறு. அதுதான் அவர் சகோதரர் சீமான் தலைவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேசினாவே நான் புரிய வச்சிருவேன். நீங்க அவர் என்னென்ன பேசினார் சொல்லுங்களேன். சீமான் அது தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. அந்த காலகட்டம் இப்ப சகோதரி கூட இதெல்லாம் ஒரு தலைவர் 96 வயசு, அவர் எவ்வளவு பெரிய மாமனிதர் ஏங்க. ஐயோ ஐயோ ஐயோ. இப்ப அம்பேத்கர் 13ல் அங்கே போய் அமெரிக்கா போய் பரோடா அரசர் அனுப்பிச்சு படிக்கிறாரு, நியூயார்க் ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்குறாரு, லண்டனில் படிக்கிறாரு, பெரிய படிப்புகள் படித்து கோட் ஷூட் போட்டு இங்கே வந்தால் இந்த தீண்டாமை தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் கீழ்த்தரமாக நடத்தி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த ஆங்கிலேயர்களுக்கு கீழே அந்த அமைஞ்ச மந்திரி சபையில் இவருக்கு இடம் கொடுக்கல. இவர் வல்லபாய் பட்டேல் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த இந்து மத எப்படி இவங்க நசுக்கி கேவலப்படுத்துதுங்கிறதுனால பேசி வந்தவர். இரட்டை வாக்குரிமை வாங்குறதுக்கெல்லாம் பேசி வந்து அதை அமுல்படுத்தியிருக்காங்க. அவர் அம்பேத்கர் அவர்கள் வல்லபாய் பட்டேல் சொல்கிறாராம், சரித்திரத்தில் இருக்கு இந்த மாதிரி வாசல் வழியாக பாராளுமன்றத்தின் வாயில் வழியாக இல்லை ஜன்னல் வழியாக கூட வர விட மாட்டேங்கிறார். அப்போ தான் இந்த இப்போ பிரிஞ்சு போயிடுச்சு இல்லையா பங்களாதேஷ் இஸ்லாமிய மக்கள், அவர்களோட அப்போ ஓட்டு போகிறதுக்கு வந்து வரி கட்டினவங்க படித்தவங்க அவங்க தான் பண்ண முடியும். அவர்கள் தான் பிரதிநிதியாக அனுப்புகிறாங்க. அப்புறம் சுதந்திரம் கிடைச்ச உடனே அது செல்லாதா போயிடுச்சு. அவரோட ஓட்டுரிமை செல்லாதனால பதவி இழந்துடுறாரு, எம்பி பதவி இழந்துடுறாரு. அந்த முதல் வாய்ப்பில் கிடைச்ச அவரோட ஒரேஷன் அந்த கமாண்டிங் ஓவர் லா படித்த இதில் அடித்து பொலி போடுறார். அதை பார்த்து பயந்து போன இந்த இந்துத்துவவாதிகள், நான் மன்சூர் அலிகானா இதை சொல்லலை, அதே வல்லபாய் பட்டேல் முதல்ல அவர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு பம்பாயில் நின்று அங்கேருந்து 2வது முறையாக வர்றாரு. இல்லை இப்படி 100 வருடங்கள் 150 வருஷங்களுக்கு முன்னாடி போராடின அம்பேத்கர் போராடின இஷ்யூ இன்னமும் அப்படியே இருக்கு. இந்த தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதின்னு அது வேதனைப்படுறதா இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்க? அப்பா நல்ல விஷயம் சொல்றாருப்பா, சொல்லுங்க. அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவா பேசியிருக்காரா? பெரியார ஆதரவு தான் கொடுப்பாரு. தப்பு. இன்னொன்னு பெரியாரு சீமான் திட்டம்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த வீரமணி ஐயா அவரை தான் சொல்லுவேன். சார் இப்போ பெரியார் எவ்வளவு கஞ்சம் பிடிச்சி 1 அண்ணா 2 அண்ணா எவ்வளவு சிக்கனமா வாழ்ந்த மனுஷன். ருசியாவுக்கு போறாரு. நான் படிக்கிறேன், சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவன் 63ல். இந்த ஒருத்தர் கொண்டு வந்து 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கம்பளி அந்த இது ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. டே சண்டாலா என்ன வாங்கிட்டு வந்துட்ட நீ, என்ன இப்படி பண்ணிட்ட, ஐயோ இதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த காசை கொடுத்துடக்கூடாதா, இது கழகத்துக்கு பயன்படும் இல்லையான்னு சொல்லிட்டு அதை விற்க சொல்லிட்டு மோர் மார்க்கெட் வந்து வெறும் 20 ரூபா கொடுத்து பூட்ஸு அந்த கம்பளியை வாங்கி மோர் மார்க்கெட்டில் அதைத்தான் போட்டுக்கிட்டு ருசியா முழுக்க பயணம் பண்ணுறாரு. அவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்தவர். அதோட சிக்கனம் ஒன்று இருக்கு. பெரியார் வந்து வெளியூர் போனாங்கன்னா அந்த பார்சல்ல நூல் கட்டுவாங்கல்ல, அப்பெல்லாம் சணல் தானே. ஆமா 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 சணல். அந்த சணல் எல்லாம் உருண்டையா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு பந்து மாதிரி ஆக்கி கடைசியில ஏதாவது ஒரு கடையில போய் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாங்க. பக்கோடா அப்ப கூட சொல்லாரா. அதுதான் நான் சொல்றேன். பெரியார் வழி ஆட்சி நடத்துறீங்கன்னா பெரியார் மாதிரி சிக்கனமா நீங்க இருக்கணும். நீங்க உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகிக்கிட்டு இப்போ நான் ஏன் இவரை குறை சொன்னேன்னா, எனக்கு ஒன்றும் அவர் கூட எந்த சண்டையும் இல்லை, அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. ஒரு தடவையோ 2 தடவையோ மேடையில் பார்த்துருக்கேன் வீரமணி ஐயா அவர்கள். அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாங்கல்ல தம்பி, அவ்வளவு சொத்து அவ்வளவு இதை விட்டுட்டு போனாங்கல்ல. எதுக்காக விட்டார்? இயக்கத்தை பெருசு பண்ணணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும். இயேசுநாதர் எப்படி 12 சீடர்கள் கிளம்பி பண்ணாங்க, அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லலை. அவ்வளவு அதில் ஒரு துளி கூட இவங்க பண்ணாமல் சொத்தை அடகாத்து வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டுட்டு தமிழன் நிதியா என்ன அது பெரியார நினைச்ச வேலுப்பிரபாரை வீட்டவே ஆட்டையை போட்டாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீட்டை வட்டிக்கு விட்டுக்கிட்டு இதனாலதான் இது நடக்குது. இந்தியா முழுக்க இவங்க கொண்டு போகல. நான் திமுகவையும் குற்றம் சாட்டுறேன், திராவிடர் கழகம் இப்ப நடத்திட்டு இருக்கவங்களையும் குற்றம் சாட்டுறேன். சும்மா அங்க நூலகம் வச்சிருக்கோம், இங்க புக்கு வச்சிருக்கோம், அங்க யூனிவர்சிட்டி இருக்கு, இதெல்லாம் வேலைக்காக. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், காட்டுமிராண்டி,
அப்படின்னு சொன்னார் கடைசி வரைக்கும். இப்போ நான் எல்லாம் கடவுள்னா அல்லாஹ் இல்லை, கிறிஸ்துவ இல்லை, கிருஷ்ணர் இல்லை, ராமர் இல்லை, அவர் ஒட்டுமொத்த எல்லா கடவுளையும் தான் சொன்னார். ஆனால் இப்போ எல்லாராலும் நேசிக்கப்படுறவராக ஒருத்தர் இருக்கார். அதை கொண்டு போகலை. அதனால தான் வட இந்தியாவில் இன்னும் கேவலமாக போய்கிட்டு இருக்கு. சும்மா தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு சொல்லிக்கிட்டா இப்போ என்ன நிலையில இருக்கு சார்? எல்லாம் இந்திக்காரன் வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க. ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்தையும் வளைச்சி போட்டான். கோயம்புத்தூர், மதுரை, இங்கே சிட்டியில். இந்திக்காரன் வந்து வெத்தலை போட்ட நம்மள பான்பரகு போட வச்சுட்டான். நீ ஏன் போடுறீங்க? நான் ஏன் போடுறேன்? சாமி போட வச்சா பரவாயில்லையே. எல்லா குழந்தைகள் விஷம் மாதிரி உணவே நஞ்சாயிடுச்சு. ஆன்ஸ் எங்க இருந்து வந்தது? சரி, என்ன அதான் வட இந்தியால இருந்து வருது. உங்களுக்கு மானியம் தரலையா? அது எப்படின்னா நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்லை. இப்ப காய போட்டு எலெக்ஷன் வரையில மொத்தமா 5000 ரூபாய் கொடுப்பாங்க, எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இது பழைய டெக்னிக் இது. ஆமா, மாசம் அது ஒரு இல்ல, அது அந்த மாதிரி ஒரு நடந்து. அதுதான் நான் நடிகர் சங்கம், அதுதான் நடிகர் சங்கம்ங்கிறது. அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்காரு விஷால். அவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது வெளியில அன்னைக்கே சாயந்தரம் பார்த்தேன். அதுக்கான காரணம் தெரிஞ்சது. புஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியா இருக்காங்க. அவரை பார்த்த உடனே கட்டி போச்சு. அவர் இன்னொருத்தன் பொண்டாட்டி, அவர் சமூகத்துல பதவியில இருக்கிறவரு, பொது வெளியில இப்படி நடக்க கூடாது இல்லையா? சரி, உங்களுக்கு படத்துல நடிக்கிறது வேற, பொது வெளியில அது அநாகரிகம். நீங்க கேட்ட கேள்விக்குத்தான் பதில் சொல்றேன். விஷால் அப்படிலாம் நடக்கக்கூடாது. அவர் வீட்டுக்காரர் சுந்தருக்கு எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கும். சிரிக்காதீங்கப்பா, அப்படி இல்லை. என்னதான் நடிகையா இருந்தாலும் அவர் கண்ணகியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொது வெளியில ஒரு கண்ணகிய, ஒரு கோவலன் இல்லை, வேற ஒருத்தர் கண்ணகிய, வேற ஒருத்தர் கோவலன் அல்லாதவர் ஒருவர் முத்தம் கொடுத்து புச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு. அது எனக்கே அசிங்கமா இருந்தது. ஒரு நடிகரா அப்படிலாம் நடந்துக்க கூடாது. அவர் உடல்நிலை தேறிடுவார். சின்ன வயசு தானே, இன்னும் கல்யாணம் வேற ஆகல. இப்பயே இந்த நடுங்கன்னா கல்யாணத்துல என்ன ஆகுது? அதனால அவர் திருத்திக்குவார். பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணா எல்லா நடிகர்களும் வந்து பெரிய உச்சப்பட்ட நடிகர்களும் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி ரஜினி சார் கிட்ட கேட்கும் போது நோ அரசியல் கொஸ்டின் சொல்லிட்டாரு. அது எப்படி பாக்குறீங்க? ரஜினி சாரே மறுபடியும் கொண்டாந்து பாட்டுறீங்க. அவர் தான் நடிக்கிறதுல மட்டும் பண்றாரு. இந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இதை கேட்கல, நோ அரசியலுங்கிறாரு. அதே அவர் பழைய இதில் கிளிப்பிங்ஸில் வருது, ராவணே ஆண்டாலும் நான் ராவணனோட ஃபேனு, நான் ராவணனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். நான் ராமன் வந்து சொந்த பொண்டாட்டி சந்தேகப்பட்டவன், நான் ராவனை 14 வருஷம் பாதுகாத்தவன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறாரு திரைப்படத்தில். நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியாக இருக்கிறாரு. அவருக்கு மீட்ரு ஓடுது. அவர் படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்க முடியுது. ரெட் ஜெயண்ட் எடுக்குது. அதனால கமலஹாசனும் அங்கே அடைக்கலாம், ரஜினிகாந்தும் அங்கே அடைக்கலாம், நடிகர் சங்கமும் அடைக்கலாம். பரவாயில்ல, நான் தான் இப்போ மாற்றிருக்கேன். சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் நாகப்பட்டினம் சார் மாதிரி. மற்ற நடிகர்லாம் பொருள் கொடுக்க மாட்டாங்க.